ஹலோ அச்சீவர்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் அச்சீவர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 2ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் கேன் பி டிஃபைன்ட் as distribution of electrons into various orbitals. அப்படின்னா ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால்ஸ்ல எப்படி ஃபில் ஆயிருக்குது, இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன். சரி, எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் எப்படி ரைட் பண்றது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் கேன் பி ரிட்டன் as n l பவர் x. இப்ப நீங்க பாக்குறதுதான் 1s 2s 2p 3s 3p. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து இது எப்படி வருது, இது எப்படி எழுதுறாங்கன்னு இப்ப ஒண்ணுன்னா பார்க்க போறோம். இப்ப எண்ணுனா என்ன? எண்ணுங்கிறது பிரைமரி குவாண்டம் நம்பர், எல்லுங்கிறது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், இந்த எக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் த ஆர்பிட்டால். ஓகே, இதை ஈஸியா எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்டம ஒரு பெரிய ஸ்கூலா கன்சிடர் பண்ணிக்கோங்க, சரியா? அதுல நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கு. சோ என்னங்கிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். நீங்க பாக்குறதுதான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஃபர்ஸ்ட் 1 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த 1 வந்து எப்படி வருதுன்னா, நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது இது வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன இருக்குன்னா எல் இருக்கு. எல்ங்கிறது என்னதுன்னா எஸ் பி டி எஸ் ஆர்பிட்டால்ஸ். இப்போ எக்ஸ்ங்கிறது இந்த ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளோர்ஸ் சொன்னோம். அதுக்கு அடுத்து வந்து எல்லுங்கிறது என்னன்னா கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூமுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்னா SPDF அப்படின்னு நான் நேம் வச்சிருக்கேன். இப்போ அதுல எலக்ட்ரான்ஸ் எஸ் ரூம்ல வந்து எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும், பி ரூம்ல வந்து எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும், இப்படி நம்ம பார்க்க போறோம். இப்போ எஸ்ங்கிறது ரொம்ப சின்ன ரூம், சரியா? இந்த பாக்ஸ் இருக்குல்லமா, இந்த பாக்ஸ் வந்து என்னதுன்னா ஆர்பிட்டால் டயக்ராமுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்களா, 3 பாக்ஸ் போட்டிருக்காங்களா, 5 பாக்ஸ் போட்டிருக்காங்களா, 7 பாக்ஸ் போட்டிருக்காங்களா நீங்க பாத்துக்கணும். இப்ப எஸ்ங்கிறது ஒரு ஸ்மால் ரூம், சரியா? ரொம்ப சின்ன ரூம். அந்த ரூம்ல ஒரே ஒரு பெஞ்ச் தான் இருக்கு. இந்த பாக்ஸ வந்து நான் ஒரு பெஞ்சுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ அந்த எஸ் கிளாஸ் ரூம்ல ஒரே ஒரு பெஞ்ச் தான் இருக்கு. அந்த ஒரு பெஞ்ச்ல ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அதுல உட்கார முடியும். சோ எஸ் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் அங்க வந்து ஆக்கியூபை ஆயிருக்கும். இப்ப அடுத்து பார்ப்போம் பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் வந்து கொஞ்சம் பெரிய ரூம். அங்க வந்து 3 பெஞ்சஸ் இருக்கு. அப்போ ஒரு பெஞ்ச்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அப்போ 3 பெஞ்சஸ்ல 6 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் சொன்னோம். எஸ் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ். எஸ் ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால்ல 3 பெஞ்சஸ் இருக்கு. அப்போ ஒரு பெஞ்ச்ல 2 பேர்னா அப்போ 3 பெஞ்ச்ல 6. அப்போ பி ஆர்பிட்டால்ல 6 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்கியூபை ஆக முடியும். ஆனா இதுக்கு மேல ஆக்கியூபை ஆகாது. நீங்க எழுதும் போது எஸ்ல வந்து S2 போடலாம், S1 போடலாம். ஆனா S3 வராது, S4 வராது. அதோட மேக்ஸே நம்மளுக்கு எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப அடுத்து பார்ப்போம் டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் வந்து பி ஆர்பிட்டாலை விட பெரிய ரூம் தான். சோ அங்க வந்து 5 பெஞ்சஸ் கிடக்குது. அப்ப ஒரு பெஞ்ச்ல 2 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அப்போ 5 பெஞ்சஸ்ல வந்து 10 மெம்பர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. சோ வந்து 10 எலக்ட்ரான்ஸ். சோ டி ஆர்பிட்டால்ல 10 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்கியூபை ஆகலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம் எஃப் ஆர்பிட்டால். இது இருக்கிறதுலே ஒரு பெரிய ரூம் தான் எஃப் ஆர்பிட்டால். இதுல 7 பெஞ்சஸ் போடலாம். 7 பெஞ்சஸ்னா ஈச் பெஞ்ச் ஹேஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம இதுல பார்த்தோம்னா 14 ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிள் டு சிட். அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த எஸ்பிடிஎஃப் ஆர்பிட்டால்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் ஆகுது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அட்டாமிக் நம்பர்ஸ் உண்டு. அந்த அட்டாமிக் நம்பர் படிதான் இந்த ஆர்பிட்டால்ஸ்லாம் எலக்ட்ரான்ஸ்ல ஃபில் ஆகுது. எஸ்க்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் போடணும். பி ஆர்பிட்டாலுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் தான். டி ஆர்பிட்டாலுக்கு 10 எலக்ட்ரான்ஸ். எஃப் ஆர்பிட்டாலுக்கு 14 எலக்ட்ரான்ஸ். இப்ப நம்ம ஒரு ட்ரிக் பார்க்க போறோம்.
இதுதான் சிம்பிள் ட்ரிக். இப்போ எலமெண்ட்ஸ் வந்து 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன எலமெண்ட்ஸ் என்ன அட்டாமிக் நம்பர் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஈஸியா எழுதுறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நம்ம ஆர்பிட்டால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் SPDFன்னு. இத நான் வந்து பேக்வர்ட்ல எழுதுறேன். அப்ப என்ன வரும்? FDPS. இப்போ நான் இந்த S வந்து 1ன்னு கன்சிடர் பண்றேன். P வந்து 2, D வந்து 3, Fங்கிறது 4. இப்ப நம்ம எழுத போறோம். எப்படி எழுத போறோம்னா ஒவ்வொரு லெட்டரையும் நான் 2 டைம்ஸ் எழுதுவேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் S இருக்கு. S. அடுத்த என்ன லெட்டர் இருக்கு? P இருக்கு. அப்ப நான் இதை ரெண்டையும் சேர்த்து எழுதுவேன். PS. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? DPS. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? FDPS. இப்ப நம்ம வந்து ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து NL பவர் X சொன்னோமா? இப்ப நம்ம L எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் N வந்து ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்னதுதான் Nனா 1 2 3 4 நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நம்ம ஃபில் பண்ண போறோம். இப்போ Sங்கிறது 1 இருக்கு. அப்ப நீங்க நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை S இருக்கோ நீங்க 1ல இருந்து உங்க பாட்டுக்கு 2 3 4 அப்படி நீங்க கொடுத்துட்டே போகலாம். சோ 1S, அதுக்கடுத்து 2S, அப்புறம் S இந்த இருக்கு 3S, 4S, 5S, 6S, 7S, 8S. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கு? P ஆர்பிட்டால். P ஆர்பிட்டால் எந்த நம்பர் நம்ம சூஸ் பண்ணோம்? 2 கொடுத்திருக்கோம். சோ நம்ம ஸ்டார்ட் பண்றது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது. என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கு. சோ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2P, 3P, 4P, 5P, 6P and 7P. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன ஆர்பிட்டால் இருக்கு? D ஆர்பிட்டால் இருக்கு. D ஆர்பிட்டாலுக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்கோம்? 3 கொடுத்திருக்கோம். சோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா 3ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 3D, 4D, 5D, 6D. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? F ஆர்பிட்டால். F ஆர்பிட்டால் எந்த நம்பரிங் கொடுத்திருக்கோம்? நம்ம 4 கொடுத்திருக்கோம். சோ நம்ம ஸ்டார்ட் பண்றது 4F, 5F. இப்ப பாருங்க, இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனோட ஆர்டர். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க புக்ல இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் ஒன்னு பார்ப்போம். ஜூன் 2022ல கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுக்கு நம்மளுக்கு நைட்ரஜன் கொடுத்திருக்காங்க, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் கேட்டிருக்காங்க, அதோட ஆர்பிட்டால் டயக்ராமும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இப்ப ஈஸியா தெரிஞ்சிருச்சு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போடலான்ட்டு. சரி, ஓகே. இப்ப அட்டாமிக் நம்பர் இதுக்கு தெரிஞ்சாதானே நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போட முடியும். அப்ப நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இப்ப உங்களுக்கு ஈஸியா 1 to 10 அட்டாமிக் நம்பருக்கு ஈஸியா நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்ப 1 ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான். இது 1 to 10. ஆனா இதை எப்படி மெமரைஸ் பண்றது? ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. ஹாப்பி ஹீரோஸ் like best boys. Happy heroes like best boys. Cooking nice. Omelette for neighbors. இந்த ஹாப்பில H இருக்கா? சோ அது வந்து ஹைட்ரஜன். ஹைச்சி ஹீரோஸ்ல ஹைச்சி இருக்கா? அது ஹீலியம். லைக்ல L இருக்கா? இது லித்தியம். பெஸ்ட்ல B இருக்கா? இது பெரிலியம். பாய்ஸ்ல B இருக்கா? இது போரான். குக்கிங்ல C இருக்கு, இது கார்பன். நைஸ்ல N இருக்கு, இது நைட்ரஜன். ஆம்லேட்ல O இருக்கு, இது ஆக்சிஜன். ஃபார்ல F இருக்கு, புளோரின். நெய்பர்ஸ்ல Ne இருக்கு, இது நியான். சோ இப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும்? நைட்ரஜன் தான் தெரியணும். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 7. சோ நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. சரி, இப்ப நம்ம இதுக்கு எப்படி நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போடலாம்? நம்ம ஆல்ரெடி போட்ட ட்ரிக் தான். இப்ப 7 எலக்ட்ரான்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். நீங்க நல்லா பாத்துக்கோங்க, 7 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1s இருக்கு. S ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம்?
2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். சோ 1s2. இப்போ 7ல 2 தான் போயிருக்கு. இன்னும் நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் எடுக்கிறோம். 2s. s ஆர்பிட்டால் 1s இருக்கட்டும் 2s இருக்கும். s ஆர்பிட்டாலா 2 எலக்ட்ரான்ஸ் தான் போட முடியும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்? 2s2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2p. ஏன்னா இதுல நம்ம 4 தான் நம்மளுக்கு வந்திருக்கு. சோ 2p p ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்ம எடுக்கலாம்? 6 எலக்ட்ரான்ஸ் எடுக்கலாம். ஆனா நம்மளுக்கு 6 இப்ப தேவையில்லை. நம்மளுக்கு ஆல்ரெடி 1s2ல 2 இருக்கு, 2s2ல 2 இருக்கு. சோ அதை கவுண்ட் பண்ணோம்னா 4 வந்துருச்சு. இது நம்மளுக்கு 3 வந்துச்சுன்னா 7 வந்துரும். சோ இதுல வந்து 2p3 போட்டிருக்கோம். சோ 1s2, 2s2, 2p3. இப்ப p ஆர்பிட்டல்ல 6 வரை நம்மளால ஃபில் பண்ண முடியும். ஆனா நம்மளுக்கு அது நீட் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் 7 தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு 3 மட்டும் போட்டா போதும். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் நைட்ரஜன். அப்புறம் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? ஆர்பிட்டால் டயக்ராம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்காங்க. ஆர்பிட்டால் டயக்ராம் ரொம்ப ஈஸி. ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம்ல, அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கும் அதாவது எஸ் ரூம்ல வந்து எத்தனை பெஞ்சஸ் இருக்கும், பி ரூம்ல எவ்வளவு பெஞ்சஸ் இருக்கும், அதே தான் பாக்ஸ் வந்து பெஞ்சஸா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 1s2 அதை அப்படியே கீழே எழுதிருக்கோம். 2s2 எழுதியாச்சு, 2p3 எழுதியாச்சு. 2p3 நம்ம வந்து இதை வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப 1s2 அப்போ எஸ் ஆர்பிட்டால எத்தனை ஃபில் பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான்ஸ் தான். அப்போ நான் வந்து ஆப்போசிட் ஸ்பின் நான் போட்டுக்கிறேன். அப்ப 2 எலக்ட்ரான் உள்ள இருக்கு. 2s2 அப்ப 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப 2p3 இத வந்து நான் ஸ்பிளிட் பண்றேன். 2px1, 2py1, 2pz1. இதுல நான் வந்து எல்லா எலக்ட்ரானையும் மொத்தமா இதுல போடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு எலக்ட்ரானா தான் ஒவ்வொரு பாக்ஸஸ்க்கும் போடணும். நம்ம ஆஃபா பிரின்சிபிள், ஹண்ட் ரூல், அப்புறம் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆர்பிட்டால் டயக்ராம நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். Thank you.